6th ஜூன். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்த வழி. பரிசுத்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லைன்னு ஏசாயா 35:8 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழி ஏசப்பாவால் உண்டாக்கப்பட்டது, மனுஷங்களோட சொந்த முயற்சியால் உருவாக்கப்படலை. ஏசப்பாவோட கிருபையால் உண்டாக்கப்பட்ட பரிசுத்த வழி. இந்த வழியில் நம்ம நடக்கணும் அப்படின்னா, நம்ம பாவியாக இருந்தால் அந்த வழியில் நடக்க முடியாது. அந்த பாதையில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு மனத்தில் ஒரு தூய்மையும் மனம் திரும்புதலும் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். நம்ம அறிவில்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம பரிசுத்தமான வழியில் நடந்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம திசை கெட்டு நம்ம வழி மாறி போகவே மாட்டோம். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காணச்சித கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் பரிசுத்த வழியில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்தவித பாவமோ தீமையோ எந்தவித அசுத்தமான விஷயத்துக்கோ நாங்கள் அடிமையாயிராமல் நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் பேதைகளாக இருந்தாலும் கூட நாங்கள் திசை கெட்டு போகக்கூடாது ஏசப்பா. நாங்கள் உங்களோட பரிசுத்த வழியில் கடைசி வரைக்கும் மரணம் பரியந்த நாங்கள் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெர்சி, ஹேவ் அ குட் டே.